ஓம் நமச்சிவாய. ஏகதந்த கஜமுகா லோகபந்த நிஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாகிமாம். ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடிபோற்றுகின்றேனே. இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது ஐந்தாம் தந்திரத்தில் தீவிரம் எனும் தலைப்பில் முதலாவது பாடல். இந்த பாடலில் திருமூலர் இறைவனோடு பொருந்திய இறைவியே பிறவித்துயர் உணர்ந்து அதை அகலவும் உதவுவாள் என்ற கருத்தை உறுதிபட கூறுகிறார். இதோ அந்த பாடல். அன்னிக்கும் பெண் பிள்ளை அப்பனார் தோட்டத்தில் எண்ணிக்கும் ஏழ் ஏழ் பிறவி உணர்விக்கும் உள் நிற்பது எல்லாம் ஒழிய முதல்வனை கண்முற்று நின்ற கனியது ஆகுமே. அன்னிக்கும் பெண் பிள்ளை அப்பனார் தோட்டத்தில், இங்கே அன்னிக்கும் என்றால் அடைய செய்யும் என்று பொருள்பட வேண்டும். அடைய செய்யும், யார் அடைய செய்வார்கள்? பெண் பிள்ளை. இங்கே பெண் பிள்ளை என்றால் பராசக்தி. அப்பனார் தோட்டத்தில், அப்பனார் என்றால் எல்லா உயிர்களுக்கும் தந்தையாக இருக்கின்ற பரம்பொருள். அவருடைய தோட்டம் என்பது பரம்பொருளுக்கு சொந்தமான உயிர்களின் கூட்டம். எண்ணிற்கும் ஏழ் ஏழ் பிறவி உணர்விக்கும், எண்ணிலடங்காத பலவகை பிறவிகள் அதனை உணரச் செய்வது. உன் நிற்பது எல்லாம் ஒழிய, நெஞ்சத்துக்குள்ளே தோன்றுகின்ற வினைகள் செயலெல்லாம் அடங்கி அகல முதல்வனை கண்ணுற்று நின்ற கனியதுவாகுமே. மூல முதலாகிய சிவப்பரம்பொருளோடு சேர்ந்து கலந்து அருள்பவள் அருட்கணியாக அந்த ஞான சக்தியே என்கிறார். இதிலிருந்து நாம் அறிய வேண்டியது, இறைவனோடு பொருந்திய இறைவியே பிறவித்துயர் உணர்த்தி அதன் பீடை அகலவும் உதவுகின்றாள் என்ற கருத்தை கூறுகிறார். இதைத்தான் திருமூலர் அன்னிக்கும் பெண் பிள்ளை அப்பனார் தோட்டத்தில் எண்ணிக்கும் ஏழ் ஏழ் பிறவி உணர்விக்கும் உள் நிற்பதெல்லாம் ஒழிய முதல்வனை கண்ணுற்று நின்ற கனியது ஆகுமே. எல்லா உயிர்களுக்கும் தந்தையாக விளங்குகின்ற பரம்பொருளே பொருந்தி இருக்கின்ற பெண் பிள்ளை யார்? இறைவி பராசக்தி. அவள் அடைய செய்வது என்ன என்பது என்றால், எண்ணிலடங்காத பலவகை பிறவிகள் அறிய செய்கின்ற, நெஞ்சத்துக்குள்ளே தோன்றுகின்ற வினைகள் செயல்களெல்லாம் அடங்கி அகல மூல முதலாகிய சிவப்பெரும்பொருளோடு சேர்ந்து கலந்திருக்கின்ற அந்த அன்னை பராசக்தி அருள் கொடுத்து அருட்கணியாக அந்த ஞானத்தை தருபவள் அந்த ஞான சக்தி பராசக்தி என்று உறுதிபட கூறுகிறார் திருமூலர். இதை நாம் அறிய வேண்டியது, இறைவனோடு பொருந்திய அன்னை பராசக்தி நம்முடைய பிறவித்துயரை உணர்த்த செய்து அதனால் வரும் கஷ்டங்களை எல்லாம் அகலவும் செய்கின்றாள் என்று உறுதிபட கூறுகிறார் திருமூலர். ஓம் நமச்சிவாய.